நீங்க பாத்துருக்க குவென் அப்படிங்கிற பொண்ணு ஒரு பாட்டில தொடுறா. அது தொட்ட அடுத்த செகண்டே அது கோல்டா மாறிடுதுங்க. இத பாக்குமே குவென்னோட ஃப்ரெண்டும் பயங்கர ஷாக் ஆயிடா. அது மட்டும் இல்லாம இவ பேப்பரை தொட்டா கூட அது எல்லாமே கோல்டா மாறிடுதுங்க. ஆனா இது எதனால அப்படின்னு பாத்தீங்கன்னா, கொஞ்ச நாட்களுக்கு முன்னாடி குவென்னோட ஹஸ்பண்ட் அவர் டைவர்ஸ் பண்ணிட்டு வேறொரு பொண்ணை கல்யாணம் பண்றதுக்காக போறாங்க. இதனால குவென்னு ரொம்பவே மனசொடிஞ்சு சூசைட் பண்றதுக்காக போறா. அப்ப முன்னாடி ஒரு சாக்லேட் பாக்ஸ் வருதுங்க. இவ்வளவு அதை ஓபன் பண்ணி பார்த்தா, நீங்க இந்த சாக்லேட்டை சாப்பிட்டீங்கன்னா உங்களோட லைஃபை மறுபடியும் ரீஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு எழுதி இருக்கு. குவென்னு இதை நம்பி அந்த சாக்லேட்டை சாப்பிடுறா. பார்த்தா உடனே இவ கல்யாணம் பண்ணக்கூடிய காலகட்டத்துக்கு வந்துட்டாங்க. இந்த வாட்டி நம்ம மறுபடியும் இந்த தப்பு பண்ணக்கூடாதுன்னு உடனே அவங்க அப்பா கிட்ட சண்டை போட்டுட்டு அந்த கல்யாணத்தை நிறுத்திடுறா. அதே நேரம் அவங்க அப்பாவுக்கு ரொம்பவே உடம்பு முடியாம போயிருதுங்க. இதனாலேயே அவர் வேலையும் செய்ய முடியாம போனதுனால அவங்க குடும்பம் ரொம்பவே பினான்சியலா கஷ்டப்பட ஆரம்பிக்கிறாங்க. அப்போ திடீர்னு மறுபடியும் அந்த சாக்லேட் பாக்ஸ் இவ கண்ணு முன்னாடி வருது. இந்த வாட்டி நீங்க இந்த சாக்லேட்டை சாப்பிட்டீங்கன்னா நீங்க எந்த பொருளை தொடுறீங்களோ அது எல்லாமே தங்கமா மாறும் அப்படின்னு சொல்லி போட்டுருக்கீங்க. இவ்வளவு அந்த சாக்லேட்டை சாப்பிட்டு ஒரு டிஷ்யூ பேப்பரை தொடுறா. பார்த்தா அது தங்கமா மாறிடுதுங்க. உடனே குவென்னு அவரோட ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி நடந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே சொல்றா. அதுக்கப்புறம் இந்த சக்தியை வச்சு அவ பெரிய பணக்காரியும் ஆயிடுறாங்க.